சென்னையை சேர்ந்தவங்களுக்கு அ திருமலிசை அப்படிங்கிற அந்த ஊர் வந்து நினைவு இருக்கும்னு நான் நம்புறேன். அந்த ஊரை சேர்ந்தவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆழ்வாரா வந்து இருந்தாப்புல. அவருடைய பேர் வந்து திருமலிசை ஆழ்வார். அவர வந்து ஒரு முறை ஒரு மன்னன் வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும்போது, அதுக்கு அவருடைய அ சீடரா இருந்த கணிகண்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அத மறுத்திருப்பாரு. அதாவது நீங்க வந்து மன்னனா இப்போ சாரி திருமலிசை ஆழ்வாரை இப்ப சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. உடனே அதுக்கு வந்து அந்த மன்னன் வந்து கோவப்பட்டு, நீங்க சென்னைய விட்டு நீங்க வெளியேறணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருப்பாரு. அந்த உத்தரவால அ அ கணிகண்ணன் வந்து கோவமுற்று அந்த இடத்த விட்டு அவரு நகர்றாப்புல. அவரு ஊர விட்டு வெளியேறின அந்த கோவம் வந்து திருமலிசை ஆழ்வாருக்கு இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு வெறுப்ப அந்த மன்னன் மீது ஏற்படுத்தி விட்டுருது. அதனால வந்து அ அவரும் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது என்ன சொல்றாருன்னா, "கணிகண்ணன் போகிறான். காமெரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா. துணிவுடைய செந்நாப்புலவனும் போகிறேன். நீயுமுன்றேன் பைனாக் பாய் சுருட்டிக்கொள்" அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாப்புல. அது வந்து அ அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் வந்து போறேன். நீயும் என் கூட சேர்ந்து பெருமாளே நீயும் என் கூட சேர்ந்து பாயெல்லாம் சுருட்டிக்கிட்டு வந்துரு அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தமே. இது ஆக்சுவலா தமிழ் மரபுக்கு இது ஒரு பேர் போன ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்ட ஒரு முறை திரும்ப படிச்சு பார்த்து, இல்லைன்னா பகுத்து பார்த்து ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்துனீங்கன்னா தெரியும். இங்க வந்து கடவுள் வந்து மிகப்பெரிய ஆளு இல்ல. மொழிதான் மிகப்பெரிய ஆளு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா, அந்த இடத்துல அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, "துணிவுடைய செந்நாப்புலவனும் போகிறேன்" அப்படின்னு தான் அவரு சொல்லியிருப்பாரு. துணிவுடைய ஒரு அரசன், துணிவுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய வணிகன் அப்படின்னு அவர் சொல்லல. மாறா துணிவுடைய செந்நா புலவனும் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்றாரு. செந்நா புலவன் அப்படின்னா படிச்சவன், கற்றவன், ஒரு மொழியின் மீது புலமை கொண்டவன் அப்படின்னு தான் அது அர்த்தம். அந்த விதத்துல தமிழின் மீது புலமை கொண்ட நான் சொல்கிறேன். நீ வந்து என் கூட வந்துரு. என் கூட பாம்பு படுக்கையெல்லாம் சுருட்டிட்டு அப்படியே வந்துரு அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தமே. அதாவது முடிவு இந்த பாட்டுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளக்கூடிய நபரா இருந்தாலும், கடவுளாவே இருந்தாலும், தமிழுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். தமிழ் தான் இங்க உயர்ந்தது. தமிழ் தான் எல்லாத்துக்கும் தலையாய ஒரு ஒரு மொழி. எல்லாத்துக்கும் தலையாய ஆற்றலை கொண்டது அப்படிங்கிறது தான் அது அர்த்தம். அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதியோ, இல்ல பிரம்மனுடைய மண்டையில பிறந்தவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாரியான வர்ண தர்ம முறையோ இங்க உயர்ந்தது கிடையாது. இங்க அது கிடையாது. உயர்ந்தது மட்டும் இல்ல, இங்க அது மொத்தமாவே கிடையாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் தான் இந்த பாடல். மொழிய தூக்கி பிடிச்சு இந்த மாண்புகள வளர்த்தவங்க தான் நம்மளை ஒழிய, சாதிய தூக்கி பிடிச்சு வர்ண தர்மத்த வளர்த்தவங்க கிடையாது. அதனால யாரும் அத தூக்கி பிடிக்காதீங்க. நன்றி.